வீடியோல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் டிப்ஸ் கொடுக்க போறேன். நிறைய பேர் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வீடியோ. உங்களுக்கு 8ஆம் தேதி எக்ஸாம் அப்படினா நான் ஒரு 10 நாள் முன்னாடி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 3rd இயர் ஸ்டூடண்ட்ஸ், BCA ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருந்தது. எல்லாருக்குமே அட்லீஸ்ட் அந்த பாஸ் பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் கொடுக்க வேணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து எல்லாரோட சப்ஜெக்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுபோல் தியரி கொஷின்ஸையும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் இந்த வருஷத்துலேருந்து. அப்போ நியூ சிலபஸ் அப்படின்னும் போது என்கிட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்தாலுமே கூட அந்த சிலபஸில் கவர் ஆகிற கொஷின்ஸ் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கெலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு டைம் கொடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. உங்களோட எக்ஸாமுக்கு பிஃபோராக தான் என்னால் அப்லோட் பண்ண முடியும், ஒரு 5 days பிஃபோர், ஓகே? ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணி கொடுக்கணும். சும்மா வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டு கொடுக்க முடியாது. சிலபஸில் இருக்கிற கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதனால டிலே ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி கண்டிப்பாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன், ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2ல் வந்து நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 3 weeks பிஃபோரே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நிறைய வியூஸ் போல். கண்டிப்பாக 2 மார்க் கொஷின்ஸ் வீடியோ பாருங்கள். இது வியூக்காக நான் சொல்லலை. எந்த அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு டிப்ஸ் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான். அதுவும் உங்களோட இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த 5 யூனிட்லேயுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 35-40 கொஷின் தான் இருக்குது, ஓகே? நான் கிளாஸ்லேயே கொஷின் பேப்பரையும் நான் வச்சுருந்த கொஷின்ஸையும் ரிவைஸ் பண்ணினேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு லெசனில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்குது. 30லேருந்து 35 கொஷின் தான். ஸோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு போடணும், ஓகேவா? அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் பொதுவாகவே கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்னாலே பசங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே டிப்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். 2 மார்க் கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து தான் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து 70% 7 கொஷின் 12ல் 6 அல்லது 7 கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 6 கொஷின் நீங்கள் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு 12 மார்க் வந்துடும் இல்லையா? ஸோ செக்ஷன் ஏக்கு இதுதான் டிப்ஸு. கண்டிப்பாக 2 மார்க்ஸ் படிங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆன்சரை வந்து 2 லைனில் கரெக்டாக கொடுத்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துடுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ஸ் வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து நியூ சிலபஸ், ஓகேவா? ஸோ அப்போ நியூ சிலபஸ்னால் இந்த வருஷத்து ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து தான் என்னவாகுது, இந்த சிலபஸுக்கு இந்த வீடியோ அப்ளிகபிள். 1 or 2 சாப்டர் மாறி இருக்கும், ஓகேவா? அதனால் உங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். அது போன வருஷத்தோட வீடியோ, அதுவே உங்களுக்கு போதுமானது. அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் பார்க்கணும். இது என்னோட முக்கியமான அட்வைஸ், ஓகே? அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லிங்க்கை வீடியோ லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ சிலபஸ் புது சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட் வீடியோ. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸ் எழுதியாச்சு. அடுத்து எப்பவும் சொல்கிற ஒரே அட்வைஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அது தியரி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான அட்வைஸ், அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர்ஸ். எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் எழுதிட்டு வாங்க. எல்லா கொஷின் ஆன்சர்ஸ்னால் செக்ஷன் ஏல உங்களை 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் பியில் உங்களை 5 கொஷின் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் சியில் கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அட்டன் பண்ணாலே பாஸா? அதுதான் டிப்ஸா? கிடையாது. அட்டன் பண்ணால் பாஸு இல்லை. நான் சொல்கிற எக்ஸாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ இந்த 2 மார்க் கொஷினில் மேபி அந்த உங்களுக்கு அதோட மீனிங் தெரியாமல் இருக்கலாம், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஆனால் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு எதை ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை எழுதினா கூட ரிலேட்டட் ஆன்சர், ஒருவேளை உங்களுக்கு மார்க் வந்து 75க்கு 25, 26 வந்துருச்சு அப்படின்னா அந்த அட்டன் பண்ணதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும் இல்லையா? அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு
சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அந்த சாப்டர் ரிலேட்டடாக ஆன்சர்ஸ் தெரியும். அதனால் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க, விட்டுட்டு வராதிங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மீனிங் தெரியல மேம், அதோட மெத்தட் எனக்கு தெரியும், 4 மெத்தட் இருக்குது, மறந்து போச்சு. ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எல்லா டைமுமே வந்து அந்த கொஷினுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கீங்க, 27, 28 இருக்கீங்க, உங்களை மார்க் போட்டு பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அட்டெண்ட் ஆல் த கொஷின் ஆன்சர். அதுவும் அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். எப்படி அட்டன் பண்ண முடியும்? செக்ஷன் பி, செக்ஷன் சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வர வைக்க முடியல மேம், எனக்கு கான்செப்ட் புரியல, எனக்கு தெரியல, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு போயிடுங்க. என்னென்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு போங்க. தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். எந்தெந்த சாப்டரில் என்னென்ன ஃபார்மேட் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் டெய்லியுமே என்னால் முடிஞ்சளவு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல் ஃபார்மேட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ லென்த்தியாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா கொஷினுக்குமே ஃபார்மேட்டை தெரிஞ்சுட்டு போங்க. பேங்கிங் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன ஃபார்மேட்டு, ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஃபார்மேட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்காகவே 5 மார்க்காக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 10 மார்க் கொஷினாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 4 மார்க் மினிமம் கிடைக்கும். அப்போ 3 கொஷினுக்கு 4 மார்க் வருதுனாலே அட்லீஸ்ட் 10 மார்க்னு வச்சுக்கோங்க. 5 கொஷினுக்கும் 2 மார்க் உங்களோட ஃபார்மேட்னால் 10 மார்க்கு. நான் சொன்ன மாதிரி நான் கொடுத்த 2 மார்க்ஸில் ஒரு 6 கொஷின் மினிமம் வந்து அதை நீங்கள் அட்டன் பண்ணி 10 மார்க் பாஸ் பண்ணுறதுக்கு இதுவே போதும். மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற டிப்ஸ் தான். நீங்கள் ரொம்பவே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த சாப்டர்ஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனிஸில் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். எக்ஸாம்குள்ளே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், இந்த 3 சாப்டருக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்னு உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த 5 சாப்டரில் எந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர், எதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்? ஓகேவா? எக்ஸாமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். முக்கியமாக நீங்கள் 3rd இயரே போனால் கூட பரவாயில்ல, மேம் எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸே புரியாது அப்படின்னாலும் எக்ஸாமுக்காக சொல்கிறேன் நான். பொதுவாக நீங்கள் எல்லா சாப்டரும் படித்து தான் ஆகணும். எந்த சாப்டர் ஈஸியான சாப்டர்? ஈஸியான சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இந்த 2 சாப்டரும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர். எப்படி ஈஸியான சாப்டர்னால், நான் சொன்னேன் இல்லையா ஃபார்மேட் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு ஷெட்யூல் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஷெட்யூல் நம்பரில் என்னென்னலாம் வரும் இன்ஃபர்மேஷன், அதை நீங்கள் கண்ணை மூடி அப்படியே படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் பேங்கிங்லேயோ இன்சூரன்ஸ்லேயோ கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர் போட தரலன்னா. இது 2மே ஃபார்மேட் தான், ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய சாப்டர்னால் பேங்கிங் கம்பெனிஸும் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் சாப்டரும் தான். ஓகேவா? ஸோ அடுத்து மேம் எது ரிப்பீட்டட் கொஷின்? கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 5 மார்க்கில் 2 கொஷினாவது கேட்டிருப்பாங்க, ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகே, அந்த கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஓகே, பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது, அது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, பேஜ் நம்பர் 12.30. நீங்கள் யூஸ் பண்ணுற புக்கு என்னன்னு தெரியாது, நான் யூஸ் பண்ணுறது ரெட்டி மூர்த்தி, டிஎஸ் ரெட்டி மூர்த்தி இந்த புக்கில். ஓகேவா? பேஜ் நம்பர் 12.30, இல்லஸ்ட்ரேஷன் 1. இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிட்டு
அதுக்குரிய ப்ரொவிஷன் பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த பர்சன்டேஜை படிச்சிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டால் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் பழைய பர்சன்டேஜில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதே ப்ராப்ளம் நாளைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் வித் நியூ ப்ரொவிஷன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பாருங்கள், நான் கொஷின் பேப்பர் காட்டுறேன். ஸோ 3 முறை வந்திருக்கு. உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா அந்த கொஷின் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம், 5 மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ எந்த கொஷின் நம்பர் அப்படின்றத காட்டுறேன். இது ஏப்ரல் 2024ஓட கொஷின் பேப்பர். மேம் சிலபஸ் புதுசு, பழைய கொஷின் பேப்பர் காட்டுறீங்களே அப்படின்னா, பழைய கொஷின் பேப்பரில் 2 சாப்டர் 3 சாப்டர் சேஞ்ச் ஆகி இருக்குமே தவிர மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ எனக்கு சாப்டர் நேம் தெரியும். பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அமால்கமேஷன் அப்படின்ற சாப்டர் நேம் தெரியும். அதனால நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 17 நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாண்டர்ட் அசட் சப்ஸ்டாண்டர்ட் அசட் 5 மார்க்கில். ஸோ இதோட பர்சன்டேஜ் தெரிஞ்சால் அப்படியே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஏப்ரல் 2023. ஸோ ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கொஷின் நம்பர் 17 இதே இல்லஸ்ட்ரேஷன் சம் தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. 14,91,300, 92,800. ஓகேவா? சேம் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லக் இருந்தது 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022ஓட கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்கிறது. இந்த கொஷின் பேப்பரில் 5 மார்க் ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுலேயுமே கொஷின் நம்பர் 17 ஸ்டாண்டர்ட் அசட் சப்ஸ்டாண்டர்ட் அசட் இது மாதிரி 5 இயர் கொஷின் பேப்பரில் 3 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 5 மார்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து என்ன கொஷின் கேட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின் பேப்பரில் சில கொஷின் பேப்பரில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு எதில் இருக்குது, சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் கேட்கலனாலும், பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கேட்கல அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கரெக்டட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 1 தான். பேஜ் நம்பர் 13.74 இருக்குது. ஓகேவா மேம்? இது எப்படி ஈஸி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்டோட இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஆரம்பிக்கணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் லெஸ் பண்ணணும், அந்த ஃபார்மேட்டெல்லாம் நான் ஃபார்மேட் வீடியோ போடும்போது ட்ரைவ் லிங்காக கொடுத்துருவேன். அந்த ஃபார்மேட்டெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்ததுன்னா 5 மார்க் வாங்கிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பழைய சிலபஸ் உங்களுக்கு 2-3 முறை சிலபஸ் மாறி இருக்கு. இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன பேங்கிங்கோட இல்லஸ்ட்ரேஷன் 1, லைஃப் இன்சூரன்ஸில் இந்த ப்ராப்ளம், இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் கேட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கிடச்சிரும். ஓகே? ஸோ 3 செக்ஷன்லேயும் மினிமம் 10 எடுத்தாலே நீங்கள் பாஸ் பண்ணுறது ஈஸி இல்லையா மேம்? ஒருவேளை பேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் கேட்கல, அடுத்து எந்த ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3 பேஜ் நம்பர் 12.34 இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வருஷத்து கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கு முந்தின கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ இந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸாம் பிஃபோர் இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இருக்குது. ஓகே, நான் பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் நீங்கள் ரிபேட் அப்படின்னு போட்டிருக்க ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த ரிபேட் கேல்குலேட் பண்ணுறது ஒரு 5 மார்க் ப்ராப்ளமாக வரலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 4 இதுக்கு ரிலேட்டட் ஜேர்னல் என்ட்ரிஸும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 சம் இல்லஸ்ட்ரேஷன் 1, 3, 4 படிச்சுக்கோங்க.
ஒருவேளை பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இந்த 3 ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க்ஸ் வாங்க முடியும். ஃபுல்லாகவே நீங்கள் ப்ராப்ளம் போடலை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டோட கரெக்டாக எழுதுனீங்கன்னா அந்த ஸ்டெப் மார்க்காவது கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் 3 5 மார்க் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டட் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்டு மட்டும் கிடையாது, வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்குது ஒரு சம்மு. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13.106. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த ப்ராப்ளம் 5 மார்க்குக்கு நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு போங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இந்த 2 சாப்டர்லேயுமே ஃபார்மேட் இருக்குது. அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்மேட்னு தனியாக இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட் இருக்குது. அதே மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதாவது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 5 மார்க்கில் 2 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த கொஷின் கேட்டாங்க, ஃபார்மேட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 years பிஃபோரில் ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபார்மேட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 2 minutes டைம் கொடுங்க, நான் இதில் செக் பண்ணுறேன் எதில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏப்ரல் 2021ஓட கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டு, கரெக்டட் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃபண்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஒன்றுமே இல்லை, 1 or 2 சாப்டர் மாற்றினாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாறிடும், அப்படியே வந்து சிலபஸ் மாறிடும். ஓகேவா? ஸோ கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கே இருக்குது அந்த கொஷின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோவோட லென்த் அதிகமாகிடும், நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மேட் படிச்சுக்கோங்க. அடுத்து மேம் வேறு என்ன படிக்கலாம், ஒருவேளை நீங்கள் சொன்னதெல்லாம் வரல, இதெல்லாமே நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அடிப்படையில் தான் வரல அப்படின்னா வேறு என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் பாசிபிலிட்டி படித்தா நல்ல மார்க் வரும், அதுதான் என்னால் கொடுக்க முடியும் இல்லையா? 5 மார்க் 10 மார்க்கில் தியரி கொஷின்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தியரி கொஷின்ஸ்க்கு நான் தனியாக வீடியோ போடுவேன். ஓகே, நாளைக்கு இல்லை அடுத்த நாள் உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட 5 மார்க் 10 மார்க் தியரி கொஷின்ஸ்க்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 தியரி கொஷின் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஏப்ரல் 2021ஓட கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தியரி கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 2024ஓட கொஷின் பேப்பர். ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து 15 16 ஸோ ஒரு தியரி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இங்கே 2 தியரி கொஷின் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோஃபார்மா ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி ஃபார்மேட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ 5 மார்க்கில் 2 தியரி கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் இருக்குது, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்மேட்டு பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் கேட்டிருந்தாங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்மேட் இருக்குது, அதை படிச்சிங்க அப்படின்னா இந்த தியரி கொஷின் அட்டன் பண்ணலாம். ஸோ 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸுக்கும் தியரி கொஷின்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு ப்ராப்ளம் நல்லா போட முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் படிக்கலாம். இங்கே பாருங்கள், டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ தியரி கொஷின்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த கொஷின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. 5 மார்க்கில் இன்னுமே ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமால்கமேஷன்
இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அமால்கமேஷன் சாப்டரில் பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேஷன் இருக்குது. ஓகேவா? 5 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் வந்ததுன்னா அட்டன் பண்ணலாம், லைஃப் இன்சூரன்ஸ் கரெக்டட் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்டெல்லாம் வந்ததுன்னா அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி அமால்கமேஷன் சாப்டரில் 5 மார்க்கில் இந்த 4 மெத்தட் தான் கேட்பாங்க. லம்சம் மெத்தட், நெட் அசெட் மெத்தட், நெட் பேமெண்ட் மெத்தட், இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட். இந்த 4 மெத்தடில் எப்படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறது? ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடுக்கு ஸோ ஃபார்முலா இருக்குங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 1, 2 அண்டு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான். ஓகே, ஸோ 3யும் ஓகே. இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொஷின்ஸ்க்கும் நான் ஆன்சர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த 4 மெத்தடில் ஒரு மெத்தடு கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும் அமால்கமேஷன் சாப்டரில். ஓகேவா? நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசெட் மெத்தட். இந்த மெத்தடில் பாருங்கள், ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர்லேயும் 23 கொஷின் பேப்பர்லேயும் சேம் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து அசட்ஸை டுக் ஓவர் பண்ணிட்டாங்க 3,50,000. அதில் வந்து லயபிலிட்டிஸ் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பர். அதே கொஷின் நான் ஏப்ரல் 2023லேயும் காட்டுறேன். ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், அதே சம் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்டிருக்காங்களா மேம்? ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பர் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 1 or 2ல் இருக்கும் இந்த மாடல். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, 5 மார்க் ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ். மீது எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டியது தான் சம்ஸு. ஓகேவா? லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான சாப்டர். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் 5 மார்க்லையும் ப்ராப்ளம்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், 10 மார்க் ப்ராப்ளமும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் தேவைப்பட்டால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஈஸி. 5 மார்க் 10 மார்க்கில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் தான் இருக்கும், ஒரே மெத்தடில் இருக்காது. ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிஞ்சு போட்டால் இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸி. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த சாப்டரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டீப்பாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் வந்து கண்டிப்பாக போட முடியும். இந்த சாப்டரில் வந்து 10 மார்க்ஸுக்கு ஃபார்மேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. அதே சின்ன சின்ன ப்ராப்ளமும் இருக்குது. இந்த சாப்டர்ஸ்க்கு வீடியோவும் இருக்குது. என்னோட சேனலில் இருக்க அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு 8 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு 6-7 ஜேர்னல் என்ட்ரி தான் இருக்குது. அந்த ஜேர்னல் என்ட்ரி படித்தாலே உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ரிப்பீட்டடாக வந்திருக்கோம் கூட. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாக வீடியோஸ் இருக்குது, 6 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிக்க வேண்டியது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டியது. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் இருக்க வீடியோஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க்கில் இந்த 5 சாப்டர்லேயுமே ஐடியாஸ் கொடுத்துட்றேன். பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த 4 சாப்டர்லேயும் நீங்கள் தரோவாக இருக்கும்போது இந்த அமால்கமேஷனில் 10 மார்க்கு பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து டீப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க தேவையில்லை. இதுலேயும் ஆனால் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 10 மார்க்கு கூட ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். அடுத்த வீடியோவில் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மேட் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாமை நம்பிக்கையோடு வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.